வணக்கம் நண்பர்களே, நம்ம சேனல்ல தொடர்ந்து பணவரவை அதிகரிக்கிறதுக்கான வீடியோக்கள் ஒவ்வொன்றா பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பணவரவை அதிகரிக்கிறதுக்கான வழிமுறைகள் ஒரு 3 பார்க்க போகிறோம். மூன்றுமே மிக மிக எளிதானது தான். இதுக்குன்னு நீங்கள் ரொம்ப டைம் செலவு பண்ண வேண்டியதில்லை. அதனால் கொஞ்சம் இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்களும் இதை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கான மாற்றம் உங்களுக்கே தெரியும். முதலாவது டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் முதல்ல ஒரு பச்சை கற்பூரம் எடுத்துக்கோங்க. சோம்பு கொஞ்சமாக உங்கள் கையில் கொஞ்சமாக எடுத்துட்டு, அதே மாதிரி ஏலக்காய் ஒரு 5-6 எண்ணம், இந்த மூன்றையும் முதல்ல எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, ஒரு மஞ்சள் துணி கிடைச்சா ஓகே, இல்லை அப்படின்னா வெள்ளை துணி எடுத்து அதில் மஞ்சளை நனைச்சி அந்த காய வச்சு அந்த மஞ்சள் துணியை எடுத்துக்கோங்க. அதில் இந்த பச்சை கற்பூரம், சோம்பு, ஏலக்காய் இந்த மூன்றையும் போட்டு ஒரு முடிச்சா கட்டி, நம்ம வீட்டில் குபேர மூலைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த குபேர மூலையில் இந்த முடிச்சை வச்சுருங்க. நம்ம டெய்லியுமே காலையிலையோ இல்லை மாலை நேரத்துலையோ வீட்டில் தீபம் ஏற்றி சாமி கும்பிட்ற வழக்கம் இருக்கும். அந்த டைமில் அந்த முடிச்சுக்கும் நீங்கள் தீபாராதனை காட்டி வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் பணவரவு அதிகரிக்கும். அடுத்ததாக இரண்டாவது டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லவங்கப்பட்டை கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த லவங்கப்பட்டை குச்சி எடுத்துட்டு 10 ரூபாய் நோட்டில் அதையை சுற்றி, நம்ம பணம் நார்மலாக நம்ம வீட்டில் பணத்தை எல்லாம் எங்கே வைப்போமோ அந்த பணப்பெட்டியில் அதையே வச்சுருங்க. பீரோவில் வைக்கலாம், இல்லை அதுக்குன்னு நீங்கள் தனியாக ஒரு பணப்பெட்டின்னு சொல்லி பணம் வைக்கிறதுக்குன்னே வச்சுருந்துருக்கலாம். அந்த இடத்துல இதையே வச்சுருங்க. அடுத்ததாக, ஏன்னா லவங்கப்பட்டை பண வரவை ஈர்க்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் வைக்கிற பணம் மேலும் மேலும் அதிகமாயிட்டதே போகும், தவிர விரைய செலவுகள் ஏற்படாது. அடுத்ததாக மூன்றாவது டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, புதினா இலை. புதினா இலையை நம்ம சாதாரணமாக சட்னிக்கு போடுறோம், பிரியாணிக்கு போடுறோம் தாங்க நினைக்கிறோம். ஆனால் புதினா இலைக்குன்னு ரொம்பவே மருத்துவ குணங்களும் இருக்குது. அதே சமயம் இந்த மாதிரி பொருளாதார நெருக்கடியில் சிக்கிறவங்களுக்கு காப்பாற்றுற குணமும் இருக்குங்க. ரொம்பவே மகத்துவம் வாய்ந்தது தான் புதினா இலை. அந்த புதினா இலையை உங்களோட பர்ஸில் வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் பர்ஸ் ஓப்பன் பண்ணி பணம் எடுக்கும் போதோ ஓப்பன் பண்ணும் போதெல்லாம் அந்த புதினா இலை நமக்கு கண்ணுக்கு தெரியணும். அந்த மாதிரி உங்கள் கண்ணுக்கு படுற மாதிரி அந்த புதினா இலைகளை வச்சுக்கோங்க. தினமும் நீங்கள் மாற்றினாலும் சரி, இல்லை ஒரு 2-3 நாளைக்கு அப்புறம் அந்த புதினா இலை கொஞ்சம் வாடின மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அப்போ அந்த புதினா இலைகளை மாற்றிக்கோங்க. இந்த மாதிரி உங்கள் பர்ஸில் புதினா இலைகளை வச்சுட்டு அப்பப்போ நீங்கள் திறக்கும் போதெல்லாம் அதை பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு நேர்மறையான எண்ணங்கள் தோன்றும். விரைய செலவுகள் ஏற்படுறத அதை கட்டுப்படுத்தும். அதே சமயத்தில் உங்கள் பர்ஸில் பணம் சேர்ந்துட்டே இருக்க அது உதவி புரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 3 வழிமுறைகளுமே ரொம்ப பெருசாக நம்ம பண்ணணும் அப்படின்னு கிடையாது. மூன்றுமே நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு சீக்கிரமாக எளிதான முறையில் பண்ணக்கூடிய விஷயங்கள் தான். அதனால் இந்த 3 வழிமுறைகளையுமே நீங்கள் தாராளமாக பண்ணலாம். கண்டிப்பாக இதை பண்ணி பாருங்கள், உங்களுக்கான மாற்றம் கண்டிப்பாக தெரியும். எப்படி இருக்குது, ஒரு மாதம் 2 மாதம் இதை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்குள்ளே ஏதாவது மாற்றம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி நண்பர்களே.